மாதம் பிறந்திருக்கின்றது. நாம் அறிவோம், வருடாந்தம் ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடன் ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு பிரதேசத்திலும், நாம் வாழுகின்ற ஒவ்வொரு சந்து பந்துகளிலும் கூட நபிகளாரை நினைவுபடுத்தக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்தார்கள். அன்னாரை பற்றியான துதிப்பாடல் அல்லது நினைவு கூறுதல், அவருடைய சரித்திரத்தை கூறுவது இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுக்க எல்லா சந்தர்ப்பத்திலும் அன்னாரை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டார்களோ அதே போன்றுதான் நாங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையிலே சுருக்கமான ஒரு 4 ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த 4 ஹதீஸுகளும் மனிதனுடைய வாழ்வை கட்டுப்படுத்தி ஒரு மறுமைக்கான பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இரத்தின சுருக்கத்தை அதில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் தான், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஒரு மூமின் அல்லாஹையும் மறுமை நாளை நம்பி வாழக்கூடியவன் இந்த உலகத்திலே அவன் பேசும் பொழுது, தன்னுடைய நாவை சுழற்றும் பொழுது அதனூடாக வெளிப்படுகின்ற வார்த்தைகள் ஒன்று ஹைராக நல்லதாக இருக்கணும், இல்லை என்றால் அவன் மௌனமாகிவிட வேண்டும். நாம் நம்முடைய வாயில் ஒன்று பேசுகிறோம் என்று சொன்னால் அது தனக்கு நலவாக இருக்கணும், பிறருக்கு நலவாக இருக்கணும். அப்போ நபிகளார் ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய நாவுக்கும் பூட்டு போட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. இந்த நல்ல இந்த இஸ்லாத்துடைய பண்பாடில் மிக சிறப்பான ஒரு விஷயம், ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு எது தேவையில்லையோ அதில் அவன் ஈடுபடக்கூடாது. அப்போ நமக்கு எது தேவை, இந்த உலகத்துடைய வாழக்கூடிய நிலையில் எது தேவையோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். எதை நம்முடைய மறுமை வாழ்வில் நல்லதை கொண்டு சேர்க்குமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அது அல்லாத 3வது கட்டமான விஷயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூட்டு போடுகிறார்கள். ஒன்று தனக்கு தேவையாக இருக்கணும், தன்னுடைய மறுமைக்கு தேவையாக இருக்கணும், இல்லையா செய்யக்கூடாது. அப்போ மேலதிகமான தேவையற்ற விஷயங்களை நபிகளால் கண்டிக்கிறார்கள். இது 2வது விஷயம். 3வது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் வந்து நபிகளாரிடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், லா தகலப், கோபப்படாதுன்னு சொல்கிறார்கள். ஃபரத்தத மிராரன், திருப்பி திருப்பி கேட்கிறார். மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்கன்னு சொல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபம் வரும், ஆனால் அதை அடக்குமான நபிகளார் சொல்லுகிறார்கள், வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கோபம் எதுக்கு வருது? நாம தவறு செஞ்சு நமக்கு கோபம் வரல, யாரோ ஒருத்தன் தவறு செய்யறது தான் நம்ம கோபப்படுகிறோம். யாரோ ஒருத்தன் தவறு செய்வான், அதுக்கு நாங்கள் கோபப்படுவோம். பிறர் செய்யும் குற்றத்துக்காக நாம் நம்மளே குற்றவாளி ஆக்கிக் கொள்வோம். ஒரு 2 பேர் சண்டை பிடிக்கும்போது நம்ம கோபம் வருது, ஒரு எக்ஸிடெம்பிள் அதை பார்த்து கோபம் வருது, ஒரு அநியாய விஷயம் போது கோபம் வருது. ஆனால் அதுக்கு நாங்கள் நம்முடைய கோபத்தை காட்டுற முறை இருக்குதே, அது ஒரு தவறான முறையில் போகின்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வைக்கிறார்கள். நாவுக்கு பூட்டு போடுகிறார்கள், தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதுன்னு சொல்லுகிறார்கள், கோபப்படாதீர்கள், தன்னுடைய ஆத்மாவுக்கு பூட்டு போடுகிறார்கள். 4வது ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், நீங்கள் யாரும் சரியான ஒரு மூமினாக இருக்க முடியாது எதுவரைக்கும் நீங்கள் சரியான ஒரு உண்மையான மூமினாக இருக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். தன்னுடைய தாய் தந்தையரை விட, தன்னுடைய குழந்தைகளை விட, ஏனைய தன்னுடைய குடும்பங்களை விட, அனைத்தையும் விட நபிகளாரை நாங்கள் விரும்ப வேண்டும். இதனுடைய அடையாளம் என்ன? மார்க்கத்துக்கு நபிகளாருடைய போதனைக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு மன வருத்தம் வர வேண்டும், மனசு வேதனைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். நபிகளால் போதனைகள் கேலி செய்யப்படும் பொழுது நமக்கு வேதனை வர வேண்டும். நபிகளார் எதற்காக இந்த உலகத்திலே பாடுபட்டார்களோ
அந்த விஷயங்களுக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நம்முடைய மனசு சஞ்சலப்படும். அப்போ இது சலாமத்துல் குலு, நம்முடைய உள்ளங்களை சலாமத்தாக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இலகுவாக சொல்லி காட்டினார்கள். நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கணும்? தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய குடும்பம், பொதுமக்கள் அனைவரை விட நமக்கு நேசத்துக்குரியவராக நபிகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய அடையாளம் என்ன? அவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் நாங்கள் இருக்கோம். அதை தேடி படிக்கணும், அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றணும், அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லணும், அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்யணும். இது அல்லாமல் நபிகளாருடைய பிறந்த மாதம் வந்துட்டால் லைட்டு போடுவதோ, வீதிகளை அலங்கரிப்பதோ, புத்தாடை அணிவதோ, பாட்டு படிப்பதோ, போட்டிகள் நடத்துவதோ. இன்றைக்கி நபிகளார் பிறந்த தினத்தை ஒட்டி எத்தனையோ போட்டிகள், கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, விடிய என்னென்னமெல்லாம் நடக்குது. ஆனால் நபிகளாருடைய சுன்னாக்கள் குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது, அதை பின்பற்றுவது கேவலமாக நினைக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் நம்முடைய மனசில் கவலை இல்லை. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா வகையிலையும் நபிகளார் தான் நமக்கு முன்மாதிரி. எனவே மேலே சொல்ற அந்த 4 ஹதீஸுகளும் நம்முடைய நாவுக்கு பூட்டு போட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவதை அது தடுக்கின்றது, நம்முடைய ஆத்மாவை கட்டுப்படுத்துகின்றது. நபிகளாருக்கும் நமக்கும் உள்ள சிநேகிதத்தை சுருக்கமாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த வழியிலே நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.